வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசிக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி மலர்கள். இந்த ஜூலை மாதத்தில் சுக்கிரன் நல்ல அமைப்பில் இருந்தார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்தார். சூரியனுடைய அமைப்பும் குருவுடன் இணைவு இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்புகளில் தான் இருந்தது. எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த வெற்றி, உடல் ஆரோக்கியம் எதையுமே தெளிவுடன் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இருந்தது. இப்போ இந்த துலாத்தில் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியே போயிட்டு இங்கே நீச்ச அமைப்பு 12ஆம் இடத்துல அடைகிறாரு. அதனால் எல்லா கிரகங்களும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி வலுவாக இருந்தால் தானே அதை எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளில் வருமானம் வருது. குடும்ப அமைப்புகள் நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுடைய குடும்பாதிபதி 9ஆம் இடம் மிதுனத்தில் போய் அமர்றாரு. இப்போ பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்துட்டாவே ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குது. இப்போ வருமானம் நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது. ஏன்னா கடந்த மாதம் ஜூலையில் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல தொடர்பு கொண்டு அவருடைய பார்வை இங்கே 2ஆம் இடத்திற்கே இருந்தது. குடும்பமும் வருமானம் இது போன்ற அமைப்புகளில் ஜூலையில் சரியில்லாததாக இருந்தது. இந்த ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா குடும்ப அமைப்பு நல்லா இருக்குது, வருமான தேவைகள் நல்லா இருக்குது. உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன்கள், லாபகரமான அமைப்பு எல்லாமே கிடைக்கிது. ஆனால் உங்களுடைய ராசிநாதன் வலுவில்லை. அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் உடலும் மனமும் தெளிவாக இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்ய முடியும். அப்போ உடலும் மனமும் சரியில்லாமல் மற்ற விஷயங்கள் சரியாக அமையும் பொழுது அதனுடைய அமைப்புகளில் எதுவுமே ஒரு பெருசாக அழட்டி கொள்ளாமல் செய்யக்கொள்ளாமல் பிறருடைய நன்மைக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆகஸ்ட் மாதமாக இருக்கும். நண்பர்களை மட்டுமே நம்பக்கூடிய அந்த துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதம் பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். இந்த வகையில் சற்று உடலும் மனதும் ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பாகவே இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பி கொள்ள வேண்டாம். ஏன்னா 12ஆம் இடத்துல அவர் மறைகிறாரு. மறைவு ஸ்தானங்களில் உங்களுடைய ராசிக்கு அது கூட தேவையில்லாத விஷயங்களை போட்டு அது இப்படி ஆயிருமோ இது அப்படி ஆயிருமோ அப்படிலாம் இல்லை. மற்ற கிரகங்கள் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும். முயற்சி ஸ்தானாதிபதி சூரியனுடன் இருந்து இங்கே இப்போ உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துடன் சூரியனும் குருவும் இணைகிறார். 11ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் இங்கே 10ஆம் இடத்துல இணைவது ஒரு சிறப்பான அமைப்பு தான். தொழிலில் லாபகரமான அமைப்பு, மூத்துவரையில் நன்மை, எடுத்த காரியங்களில் வெற்றி, இது எல்லாமே கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்துல சனி வக்ர அமைப்பு பெற்றாலும் வேலை சார்ந்த அமைப்புகள் ஏற்படக்கூடியவர்களுக்கு வேலை சற்று ஓய்வான ஒரு அமைப்பாகவே இருக்கும். அதே போல் இந்த சனியை சுக்கரனும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. நீச்ச சுக்கரனாகவும் இருந்தாலும் சனியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுடைய 4-5 கூடியவராக வர்றதுனால வண்டி, வாகனம், வீடு இது போன்ற அமைப்புகள் நல்லா இருக்கும். அதே போல் உங்களுடைய பசங்கள் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பு. படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். படிப்பிற்காக கடன் மற்றவங்கக்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா அது இப்போ உடனே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கண்டிப்பாக இருக்குது. மேல் படிப்பிற்காக அதே போல் இப்போ செவ்வாய் பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்றது கூட உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவாதிபதி. அந்த வகையில் கடந்த அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தில் கணவன் மனைவிக்கு இடையிலே தேவையில்லாத வீண் அலைச்சல்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்தது. இந்த ஆகஸ்ட்டில் அப்படியே பாகிஸ்தானத்தில் வந்து அமர்வதே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாகவே கண்டிப்பாக இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் சாதகமாக இருக்குது. இந்த செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு மேலே அவர் பலமாக வந்து உங்களுடைய ராசியிலே வந்து சுக்கிரன் அமரப்போகிறார். மற்ற கிரகங்களும் ஒரு சாதகமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் எதிலுமே ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை, மனக்கலக்கம், குழப்பங்கள் இருக்கும். இதை கடந்துட்டிங்கன்னா அடுத்தது சிறப்பான ஒரு அமைப்பு கண்டிப்பாக துலா ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இருக்குது. நன்றி, வாழ்த்துக்கள். இன்னொரு பதிவில் சந்திப்போம்.